இந்த போலீஸ் அணுகுமுறையில் ஒரு மாற்றம் மாநிலம் முழுவதும் ஏற்பட வேண்டும். அது எங்களுக்காக மட்டும் நாங்கள் போய் கேட்கலாம். ஒரு இடதுசாரி அணியை, இடது ஜனநாயக அணியை உருவாக்குவது என்கிற ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். தேசிய மாநில செயலாளர் என்ற பதவியில் இருக்கீங்க, எப்படி நிச்சயமாக ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலத்தின் புதிய செயலாளராக பொறுப்புக்கு வருகை தந்துள்ள சண்முகம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஐயா வணக்கம். 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 அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய புதிய செயலாளராக பொறுப்புக்கு வந்திருக்கீங்க. அதற்காக ஜெம் டிவி சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக பொறுப்புக்கு வந்திருக்கீங்க. இந்த இடதுசாரி கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்ற சிந்தனை உங்ககிட்ட இருக்கின்றது சார்? உதாரணத்துக்கு கடந்த தேர்தலில் நாங்கள் 2 இடத்துல தான் நின்னோம்னா, நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டிலையும் சரி, மாநில மாநாட்டிலையும் சரி, மத்தியில் பிஜேபி ஆட்சி அதிகாரத்திலிருந்து பிஜேபி அப்புறப்படுத்துவது என்பது நாங்கள் எடுத்துக்கிட்ட தீர்மானம். ஸோ அதற்கு யாரெல்லாம் ஆதரவாக வருவார்களோ, ஒத்துழைப்பார்களோ, அத்தகைய கட்சிகளோடு ஒரு தொகுதி உடன்பாடு செய்து கொள்வது என்பது உட்பட நாங்கள் பகிரங்கமாக அறிவித்து தான் எங்களுடைய அரசியல் உத்தியை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஸோ அந்த நிலையில் தேர்தல் வருகிற போது உடனே இவங்க 2 தொகுதி தான் கொடுக்குறாங்க, தொகுதியை குறைச்சி கொடுத்துறாங்க அப்படின்னு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்க முடியாது. அதனாலேயே நாங்கள் செல்வாக்கு இல்லாமல் இருக்கோம், செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறத நான் ஏற்கலை. இன்றைக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, மக்களுக்கு ஒரு கோரிக்கையை அல்லது மத்திய மாநில அரசுகளுடைய நடவடிக்கையினால் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா களத்தில் நிற்கிற முதல் இயக்கம் சிபிஎம் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நாட் ஒன்லி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா பூராவுமே. அதனால் நாங்கள் இந்த தேர்தல் அரசியலை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் செல்வாக்கு குறைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறத நான் ஏற்கலை. ஏன்னாங்க நீங்கள் திரிபுராவில் ஆட்சி எழுந்துட்டீங்க, மேற்கு வங்கத்தில் ஆட்சி எழுந்திருக்கீங்க, கேரளாவில் கடைசியாக நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதியில் ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது செல்வாக்கு எழுந்து வருவதாக பேசப்படுகிறது. இல்லை இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் வழக்கமாகவே அங்கே என்ன ஒரு ஏற்பாடு இருக்குன்னா, மத்தியில்னா காங்கிரஸ், மாநிலத்தில் தான் சிபிஎம் இடதுசாரி அணி என்கிற ஒரு தேர்தல் போக்கு என்பது கேரளாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இப்போ இடையில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பூரா நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். சட்டமன்ற இடைத்தேர்தலில் பூரா, நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்ற முறையில் அங்கே இருக்கிற மக்கள் ஒரு அகில இந்திய இந்த யார் ஆட்சி அமைப்பாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறதுங்கிற ஒரு நடைமுறை இருக்குது. அதனால் அதை வச்சுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. திரிபுரா பொறுத்த வரைக்கும் முறையான தேர்தலே நடைபெறலைன்றது தான் அங்கே இருக்கிற பிரச்சனையே. மக்களை முதல்ல ஓட்டு போட ஒன்றும்ல, அமைதியான முறையில் தேர்தல் நடக்கணும்ல. இவருடைய வேட்பாளரே வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் சொல்ல போனால். அந்த அளவுக்கு ஒரு வன்முறை, தேர்தல் வன்முறை என்பது நடைபெறுகிற போது ஒரு நேர்மையான அமைதியான முறையில் தேர்தலில் நடைபெறாத சூழலில் எங்களால் வெற்றி வாய்ப்பு பெற முடியல. இங்கே ஒரு தவறான பிரச்சாரத்தை எங்கள் மீது மம்தா அவருடைய திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு தவறான பிரச்சாரத்தை எழுப்பி ஒரு அதிரடியாக அவங்க ஆட்சியை கைப்பற்றினாங்க. இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான முறையில் பல்வேறு முயற்சிகளை அவங்க தொடர்ந்து எடுக்கிறாங்க. அதனால் நாங்கள் திரும்ப ஆட்சியை கைப்பற்ற முடியல என்பது தான். இதனால் எங்களுடைய மக்கள் செல்வாக்கு இப்போ தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் நடத்தின பிரமாண்டமான பொதுவில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பிரிகேட் பரேட் கிரவுண்டில் திரண்டிருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் சொல்கிறேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதனால் மக்கள் செல்வாக்கு குறைஞ்சி போச்சுன்றது இல்லை, ஆட்சியை பிடிக்க முடியல, சீட்டுகளை பிடிக்க முடியலன்றது தான் அதில் பிரச்சனை. 2வது இவங்களா அவங்களா அப்படின்னு வருகிற போது யாராவது ஒருவரை தேர்ந்தெடுப்பது என்கிற முறையில் தான் தேர்தல் பைப்போலார் பாலிடிக்ஸில் அப்படி தான் சேருது. ஸோ அந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் என்பது இருக்குது. திரிபுராவில் மேற்கு வங்கத்தில் ஆட்சி இருந்தாலும் மற்ற மாநிலங்கள்ல புதிதாக உங்க சிபிஎம் கைப்பற்றி இருந்தால் நீங்க ஒரு மாநிலத்துல செல்வாக்கு இழந்தது, இன்னொரு மாநிலத்துல சிபிஎம் செல்வாக்கு பெற்றுள்ளது என்பது நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனா நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது, சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட கடந்த தேர்தலில் 6 இடத்துல சிபிஎம் போட்டிட்டீங்க, 2 இடத்துல போட்டிட்டீங்க. ஆனா 2 இடத்துல வெற்றி பெற முடிஞ்சது. நான் மற்ற கட்சிகள் எல்லாம் அவங்க வெற்றி பெற்றது. அதனால தமிழ்நாட்டிலேயும் இடதுசாரி சித்தாந்தம் செல்வாக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் ராஜஸ்தான்ல ஒரு இடம் வெற்றி பெற்றிருக்கோம், பாராளுமன்ற உறுப்பினர். தேசிய கட்சியிலையா சிபிஎம்? அதான் இப்ப தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில சிபிஎம் இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்ற கட்சி தான் சிபிஎம். இப்போ ராஜஸ்தானில் நாங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் புதிதாகத்தான் வெற்றி பெற்றிருக்கோம். ஏற்கனவே தொடர்ச்சியாக பல்லாண்டு காலமாக கடந்த 4 சட்டமன்ற தேர்தலாக அங்கே தனித்து நின்று நாங்கள் 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ ஜெயிச்ச ஒரு பகுதி ராஜஸ்தான். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பல பகுதிகள் ஒரு 50,000 பேர் பிரம்மாண்டமான நடைபயணத்தை நாங்கள் நடத்தினோம். வேறு யாரால் நடத்த முடியுங்க? மற்ற கட்சி ஏதாவது அப்படி நடத்த முடியுமா? 50,000 பேர் நாசிக்லேருந்து மும்பை வரைக்கும்
இப்படி பிரம்மாண்டமான மக்கள். அதனால் தேர்தல் அரசியலோட எங்களுடைய வளர்ச்சியை, எங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறத நான் ஏற்கலை. பட் அதே நேரத்தில் தேர்தல் சட்டமன்ற மன்றங்களில் ஒரு அதிக எண்ணிக்கையில் சிபிஎம் இடம்பெறணுமா அப்படின்னா கட்டாயம் இடம்பெறணும். அது நிச்சயமாக உழைக்கும் மக்களுடைய நலனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உழைக்கும் மக்களுடைய குரலை வலுவாகவும் இவர்கள் பக்கம் நின்றும் எதிரொலிப்பதற்கு அது ரொம்ப அவசியம். அதனால் அதை நான் குறைச்சி மதிப்பில்லை சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் இடம்பெறுவதை. அதனால் குறைஞ்சி போச்சுன்றதை நான் ஏற்றுக்கல. அதே நேரத்தில் நாங்கள் வலுவடைய வேண்டியிருக்கு. ஒரு வலுவான சக்தியாக நாங்கள் வரணும். இடதுசாரிகள் தமிழகத்திலே வலுப்பெறணும். அந்த முறையில் தான் நடைபெற்று முடிந்த விழுப்புரம் மாநில மாநாட்டில் ஒரு இடதுசாரி அணியை, இடது ஜனநாயக அணியை உருவாக்குவது என்கிற ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதனால் இடதுசாரி கட்சிகள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், இடதுசாரிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜனநாயகவாதிகள், இவங்க எல்லாவற்றையும் கொண்ட ஒரு அணியை உருவாக்குவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். அது ஒரு மாற்று கொள்கைகளை முன்வைத்து உருவாக்குவதை தவிர உடனே 26 தேர்தலுக்கு இந்த அணியான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அது ஒரு முதலாளித்துவ கொள்கைகளுக்கு நேர் எதிரான இடதுசாரி கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அணியாக அது இருக்கும். அதாவது ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்களுடைய சித்தாந்தம் தான் இடதுசாரி சித்தாந்தம். ஏழை எளிய மக்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடியது உங்க சித்தாந்தம். ஆனா நீங்க மத்தியில காங்கிரஸ் ஆட்சி அமையும் போது நீங்க காங்கிரஸ் கூட்டணியில இடம்பெறீங்க. மாநிலத்துல திமுக அதிமுக ஆட்சி அமையும் போது திமுக அதிமுக கூட்டணியில இடம்பெறீங்க. அப்ப 2 மத்திய மாநில அரசு மக்களுக்கு எதிரான ஒரு திட்டங்களை சட்டையில கொண்டு வரும்போது உங்களால நேரடியாக எதிர்க்க முடியல. கூட்டணி தர்மம் உங்களை தடுக்கிறது. அதனால்தான் இடதுசாரி சித்தாந்தம் மக்கள் மத்தியில செல்வாக்கு இழந்துவிட்டதாக பேசப்படுவது எப்படி பாக்குறீங்க? இடதுசாரி தலைமையில இந்தியா முழுவதிலும் தனித்து நின்று தேர்தல் சந்தித்து தமிழ்நாட்டில் ஒரு 15 இடங்கள்ல, இந்தியாவில் 50 இடங்கள்ல நீங்க வெற்றி பெற்றா ஆளுகின்ற கட்சியை நீங்க நேரடியாக எதிர்த்து மக்களுக்காக பாட முடியும். அப்ப செல்வாக்கு உங்களுக்கு உயர வாய்ப்பு இருக்கின்றது. இல்ல, இப்ப காங்கிரஸோட நாங்க எப்போதுமே அவங்களுடைய அமைச்சரவையிலேயே இதுலயே இது பண்ணதே இல்லை. அதாவது பிஜேபி ஆபத்து இருக்கக்கூடிய நிலையில 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1 அரசாங்கத்துக்கு வெளியிலேருந்து நாங்கள் ஆதரித்தோம். எங்களுடைய ஆதரவு அரசுக்கு இருந்தது. பட் அமைச்சரவையினுடைய ஒரு பகுதியாக நாங்கள் மாறோம். அமைச்சரவையில் இடம்பெறல. இதை பயன்படுத்தி இல்லை இந்த வெளியிலேருந்து வந்த ஆதரவையும் பயன்படுத்தி பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த புதிய சட்டங்களை, திட்டங்களை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்று உருவாக்கி அதன் மூலமாக தான் எங்களுடைய ஆதரவை தெரிவித்தோம். அதன் விளைவாகத்தான் தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்தது, 100 நாள் வேலை திட்டம் என்பது வந்தது, கல்வி அனைவருக்கும் கல்வி கட்டாயம் என்கிற ஒரு சட்டம் வந்தது. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் அந்த வெளியிலிருந்து ஆதரவின் மூலமாகத்தான் காங்கிரஸை நாங்கள் செய்ய வச்சோம். அதை காங்கிரஸ்காரர்கள் கூட மறுக்க மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு இருந்த செல்வாக்கை மக்களுக்காக தான் அங்கேயும் பயன்படுத்தியிருக்கிறோம். அவங்க அமைச்சரவையில் நாங்கள் பங்கேற்கல. மாநிலத்திலேயும் தேர்தலில் உடன்பாடு ஏற்பட்டு தேர்தல் இதில் எங்களால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க என்பது உண்மைதான். அதே நேரத்தில் அவங்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கை வேறு. அவங்க முதலாளித்துவ கட்சி, நாங்கள் தொழிலாளி வர்க்க கட்சி. ஸோ அடிப்படையிலே வேறுபாடு இருக்குது. அப்போ அவங்களுடைய வர்க்க நலன் சார்ந்த பிரச்சனைகளில் அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. உதாரணத்துக்கு சாம்சங் எடுத்துங்க. சாம்சங் விஷயத்தில் முதலாளிக்கு ஆதரவாக தான் திமுக அரசாங்கம் என்பது இருக்குது. தொழிலாளர் நலன்களை பற்றி அதை கவலை பண்ணலாம். நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்நிய மூலதனம் வரட்டும், அந்நிய முதலாளிகள் வரட்டும், இன்றைக்கி இருக்கிற உலகமய சூழலில் அதெல்லாம் தவிர்க்க முடியாது என்கிற புரிதல் எங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் வரக்கூடிய அந்நிய முதலாளி, அந்நிய மூலதனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல சட்டங்களை, தொழிற்சங்க சட்டங்களை மதித்து நடந்து கொள்ள வேண்டும். அதை சம்பந்தப்பட்ட மாநில அரசாங்கங்கள் உறுதி செய்ய வேண்டும். இங்கே இருக்கிற தொழிலாளியை எவ்வளோ வேணாலும் சுரண்டலாம், எவ்வளோ குறைவாக வேணாலும் சம்பளம் தரலாம், எவ்வளோ அதிக நேரம்னாலும் வேலை வாங்கிக்கலாம். இங்கே இருக்கிற தொழிலாளர் உரிமைக்காக போராடி பெற்றுக்கிற சட்டங்களை பற்றி அந்நிய முதலாளிகள் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அதனால் நாங்கள் அதை பூரா ஆதரிப்போம்னு சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கல. இப்போ மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு கட்சி ஆட்சி அமைகிறது என்றால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாக்களித்து தான் ஆட்சி அமைகிறது. ஆனா நீங்க உங்க சித்தாந்தமே ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய சித்தாந்தம். அவருடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும், அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது உங்களுடைய சித்தாந்தம். ஆனா அப்படிப்பட்ட சித்தாந்தம் கொண்ட இடதுசாரி கட்சியை ஏன் தமிழ்நாட்டு மக்களும் இந்திய மக்களும் ஆட்சியில அமர வைக்கல? நாங்க ரொம்ப சின்ன சக்தியா இருக்கிறோம். ஒரு பெரிய சக்திகளை எடுத்து நாங்கள் அதாவது இப்போ திமுகவோ அதிமுகவோ இந்த 2 இதில் யார் வர்றது என்ற முறையில் தான் மக்கள் பார்க்குறாங்க. இப்போ 3வது சக்திக்கான 3வது அணிக்கான ஒரு முயற்சி தமிழ்நாட்டு அரசியலில் பல முறை அந்த முயற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டது. 2016 மக்கள் நல கூட்டணி, அதுக்கு முன்னாடி மக்கள் ஜனநாயக கூட்டணி,
திரு வைகோ அவர்களோடு சிபிஎம் வந்து ஒரு மூன்றாவது சக்தியாக தான் இருந்தது. இந்த மாதிரி இந்த முயற்சிகள் நடந்திருக்கு. பட் அந்த முயற்சிகள் வெற்றி பெறலை. எதிர்காலத்தையும் அந்த முயற்சிகளுக்கான தேவை இருக்கின்றதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு முறை அந்த முயற்சி வெற்றி பெறலைன்றதுனாலேயே இவங்க 2 பேரும் தான் சாஸ்வதம், இனிமேல் மூன்றாவது சக்திக்கே இங்கே வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறத நான் வந்து ஏற்றுக்கல. அதுக்கான முயற்சிகள் தொடரும். இப்போ இருக்கிற சூழலில் மத்தியில் ஒன்றிய அரசில் ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பாசிச தன்மை கொண்ட ஒரு பிஜேபி அரசாங்கம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை எதிர்த்த போராட்டத்தில் ஒத்த கருத்துடைய நண்பர்களை வலுவாக எங்களோட சேர்த்து வச்சுக்க வேண்டியிருக்கு. அதில் ஒரு முதன்மையான கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைய சூழலில் இருக்குது. ஸோ அதனால் அதோடு சேர்ந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு போராட்டத்தை, ஒரு ஒற்றுமையை நாங்கள் கட்டி அமைத்து அதை பாதுகாத்து வர்றோம். அவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அந்த இவங்களுடைய இந்த தேவை என்பது இருக்குது அரசியலில். இப்போ தமிழ்நாட்டு லெவலில், இந்தியா லெவலில் இடதுசாரி தலைமையில் அனைத்து இடதுசாரி கட்சிகளும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் வாய்ப்பு எப்படி இருக்கும்? இல்ல அகில இந்திய அளவில் அப்படி ஒரு வாய்ப்பு என்பது சமீபத்தில் கிடையாது. ஏன்னா பல மாநிலங்களில் இடதுசாரிகள் ரொம்ப இப்போ தமிழ்நாடு, கேரளா, பெங்கால், திரிபுரா, பீகாரில் ஒரு பகுதி, ராஜஸ்தானில் ஒரு பகுதி, மகாராஷ்டிராவில் ஒரு பகுதி, இப்படி தான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கே தவிர பல மாநிலங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்பவும் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. இப்போ பீகார் எடுத்திங்கன்னா சிபிஐ எம்எல் 2 MP சீட்டு வந்திருக்காங்க. அவங்க சில பகுதிகளில் அவங்க வலுவாக இருக்காங்க. சிபிஐ ஓரளவுக்கு அங்கே இருக்குது, சிபிஎம் ஓரளவுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சூழலில் ஒரு அகில இந்திய அளவில் ஒரு இடதுசாரி தனி அணி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இப்போதைக்கு இல்லை. சமீபத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் மாநில அளவில் அத்தகைய முயற்சியில் ஈடுபடுறோம். ஏற்கனவே நான் சொன்ன குறிப்பிட்ட மாநிலங்கள்லாம் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து இப்போ நாங்கள் அந்த முடிவு இருப்பதாக சொல்ல வரீங்க. மாநில மாநாட்டில் அந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இடதுசாரி ஜனநாயக அணியை உருவாக்குவது என்று மாநில மாநாட்டில் நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். அதுக்கான முயற்சிகளை உடனடியாக மேற்கொள்வோம். 2026 அது நடைமுறை தேர்தலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு மாற்று கொள்கைக்கான ஒரு அணியாக அது வந்து இருக்கும். கூட்டணி அமைத்தாலும் அது வந்து ஒன்னு திமுக அதிமுக இடம்பெற்றதா தேர்தல் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. 26 தேர்தலில் அதான் 26 தேர்தலில் நாங்கள் தனித்து நிற்கிறதோ, இடதுசாரிகள் மட்டும் தனித்து நிற்கிறதோ எங்களுடைய நோக்கம் இல்லை. அதே நேரத்தில் முதலாளித்துவ கொள்கைகளுக்கு மாற்றான ஒரு இடதுசாரி கொள்கை என்பது மக்கள் நலன் சார்ந்து இருக்கிறது என்கிற ஒரு இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில். அகில இந்திய லெவலில் வந்து காங்கிரஸ் கட்சி அதுக்கான முயற்சிகள் நாங்கள் வந்து அதுக்கான முயற்சி தான் இந்த இடது ஜனநாயக அணியை தமிழ்நாட்டில் உருவாக்குது என்று நாங்கள் தீர்மானிச்சோம். அதில் இடதுசாரி ஜனநாயக அணிகளை எத்தனை அணிகள் ஒன்றாக செய்யறோம்? அதாவது சிபிஐ, சிபிஎம், வேற இல்லை உதாரணத்துக்கு இப்போ சிபிஐ, அதே மாதிரி சிபிஐ எம்எல் இடதுசாரி குழுக்கள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில். அதெல்லாம் ஒன்றிணைப்போம். அதே மாதிரி இடதுசாரி சிந்தனையாளர்கள் நிறையா இருக்காங்க தமிழ்நாட்டில், அறிவுஜீவிகள், சிந்தனையாளர்கள். இவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம். இல்லை அந்த அணி சார்பாக போய் நாங்கள் இது பண்ணுறதில்லை. நாங்கள் வந்து முதலாளித்துவ கொள்கைகளுக்கு மாற்றான கொள்கைகள், மக்கள் உழைக்கும் மக்களுக்கு ஆதரவான கொள்கைகளை தீர்மானிப்பதும் அதை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வது என்பது தான் இப்போதைக்கு எடுத்திருக்கிறது. அது தேர்தலுக்கான ஒரு அணியாக மட்டும் இருக்காது. இப்போ வேலையின்மை இருக்குது, அல்லது இப்போ அரசாங்க வேலைகளில் அவுட் சோர்சிங் விடுறாங்க, ஒப்பந்த இதுக்கு விடுறாங்க, எங்களால் நிரந்தர வேலையை உருவாக்க முடியும், நிரந்தர வேலையை தர முடியும், இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நிதி சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் மத்திய அரசாங்க நிதி தரல, அதனால் எங்களால் எதுவும் செய்ய முடியலன்னு மாநில அரசாங்கம் சொல்கிறது. இப்போ மாநில அரசாங்கத்துக்கான நிதியை திரட்டுவதற்கு அல்லது மத்திய அரசாங்கத்துக்கான நிதியை திரட்டுவதற்கு சொத்து வரி போடுங்க, செல்வ வரி போடுங்க, இந்த மாதிரி பல மாற்று யோசனைகள் நாங்கள் வச்சுருக்கோம். அதாவது மாற்று கொள்கைகள் அரசியல் கூட்டணி கிடையாது, அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கின்ற கூட்டணி. ரைட், அப்படி வச்சுங்க. மக்களுக்காக உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கத்துக்கு அழுத்தம். தனித்தனியா போராட்டம் நடத்துறவங்களோட சேர்ந்து போராட்டம் நடத்தினா வலிமை தானே, ஒரே சிந்தனை கொண்டவர்கள். ஸோ அதுக்கான ஒரு ஒன்றாக இருக்காது. இப்போ தமிழ்நாட்டில் நீங்க வந்து திமுக கூட்டணியில இடம்பெற்று இருக்கீங்க. ஒரு 3.5 ஆண்டு காலம் ஆட்சி நிறைவு பெற்று விட்டது. திமுக ஆட்சி மீது உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சார்? இல்லை, அவங்க தேர்தல் நேரத்தில் கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. வாக்குறுதி கொடுக்காத பல திட்டங்களையும் அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறது என்பதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இல்லாத ஒரு விஷயம். அந்த மாதிரி இல்லாத சொல்லாதே அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் சொன்னது பலவற்றை அவங்க செய்யாமல் இருக்காங்க தேர்தல் வாக்குறுதிகளில். ஸோ இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது தேர்தலுக்கு. அவங்க 100% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவது அவர்களுக்கும் நல்லது, இந்த அணிக்கும் நல்லது. அவங்க கொடுத்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றணும். அதுக்கு நிதி இல்லை என்ற ஒரு காரணத்தை மட்டும் சொல்லி வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பது என்பது அந்த அரசுக்கே கெட்ட பெயரை தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி காவல்துறையினுடைய அணுகுமுறையில் ஒரு நல்ல மாற்றம் வரலாம். இல்லைன்னா இயல்பாக அது அரசின் மீதான கோபமாகத்தான் மாறும்.
இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. அந்த அணி அவங்க செஞ்சுருக்கிற நல்லதை வரவேற்றுக்கிறோம், செய்யாததை செய்யுங்கன்னு சொல்கிறோம். மக்களுக்கு விரோதமாக இப்போ உதாரணத்துக்கு மத்திய அரசாங்கம் இந்த காரணம் சொல்லி மின் கட்டணத்தெலாம் உயர்த்தியிருக்காங்க. ஏற்கனவே கடுமையான விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளில் மக்கள் இருக்கிற போது மத்திய அரசாங்க காரணம் சொல்லி சொத்து வரி ஏற்றுறது, மத்திய அரசாங்கத்தை காரணத்தை சொல்லி மின்சார கட்டணத்தை உயர்த்துறது, இது போன்ற நடவடிக்கைகள்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். தவிர்க்கின்றது மட்டும் இல்லை, அது போராட்டத்திலையும் அது போராட்ட நடவடிக்கையில் நாங்கள் வந்து ஈடுபட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து சிபிஎம் முன்னாள் செயலாளர் பாலகிருஷ்ணன் வந்து எழுப்பியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, கடந்த சில வருடங்களாகவே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கடந்த சில வருடங்களாகவே ஏராளமான போராட்டங்கள், நாங்கள் மட்டும் இல்லை, பல்வேறு அமைப்புகள் நடத்தக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி அல்லது அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு போராட்டத்தை அறிவித்தா அதுக்கு அனுமதி மறுக்கிறது என்பதை காவல்துறை வழக்கமாக வச்சுருக்காங்க. அதாவது எந்த ஒரு சாலை மறியல் நடக்குது, அதுக்கு அனுமதி யாரும் கேட்க போகிறதில்ல, அதுக்கு அனுமதி கொடுக்க போகிறதில்ல. குறைஞ்சபட்சம் ஒரு ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், ஒரு ஊர்வலம் போகிறது, எதுக்குமே அனுமதி தரதில்லைன்ற ஒரு அணுகுமுறை அவங்க கடைபிடிச்சிருக்கனால தான் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்பது ஏற்பட்டது. அதனால் தமிழ்நாடு அரசாங்கத்திலே போலீஸ் கொள்கையில் ஒரு மாற்றம் என்பது ஏற்பட வேண்டும். மக்களுடைய அடிப்படை ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் அரசாங்கத்துடைய அணுகுமுறை என்பது இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் முதலமைச்சர்கிட்ட நேரடியாக அவர்கிட்ட வற்புறுத்துவது. போலீஸ் அணுகுமுறை என்பது காவல்துறை கொள்கையா இல்லை திராவிட மாடல் ஆட்சி கொள்கையா சார்? ஏன்னா காவல்துறை என்பது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடியது தான். முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதைத்தான் காவல்துறை செய்ய வேண்டும். ஸோ இல்லை, ஒவ்வொன்றுக்கும் காவல்துறை வந்து முதலமைச்சர்கிட்ட கேட்டு தான் கொடுக்குறாங்க போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட பர்மிஷன் கொடுக்குறோம், அவர் அதிகபட்சம் எங்கே கேட்பார், எஸ்பி வரைக்கும் கேட்பார், அதுக்கு மேலே போய் கேட்க பிரச்சனைலாம் இல்லை. அதனால எல்லாத்தையும் அதை வந்து முதலமைச்சரை கேட்டு தான் முடிவு பண்ணாங்களா? அது பொதுவாக பாலிசி சம்மந்தப்பட்டது தான். பொதுவாக போராட்டங்களுக்கு அனுமதிப்புதுன்னு இப்போ முதலமைச்சர் அறிவிச்சு எந்த போராட்டமாக இருந்தாலும் முறைப்படி அனுமதி கொடுங்க, ஆனால் உரிய பாதுகாப்பு பண்ணுங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதனால தான் அது கொள்கை சார்ந்த பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக போடுவதற்கான உரிமை குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தடுப்பதற்கு அரசாங்கத்துக்கும் உரிமை கிடையாது. உரிமை மீறல் பிரச்சனையாக கூட எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? இல்லை, அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு 19 இந்த மாதிரி மக்கள் ஒன்று கூடுவதற்கு, போராடுவதற்கு கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை இவை அனைத்தும் அரசியல் சாசனத்திலே பிரிவு 19 மக்களுக்கு வழங்கியிருக்கு. இந்த அரசியல் சாசனத்தின் பெயரால் தான் மத்திய அரசாங்கமும் பதவி இருக்குது, மாநில அரசாங்கமும் பதவி இருக்குது. ஸோ அதுக்கு ஆட்சிக்கு போனதுக்கு பிறகு அதுக்கு விரோதமாக அவங்க நடந்துக்கிறது சரியில்லை. அரசியல் சாசனத்தை மதித்து அரசாங்கங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். அதுக்கு மாறாக அவர்கள் செயல்படுகிற போது எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து போராட்ட நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபடுறோம். ஸோ இது தோழமை கட்சி என்கிற முறையில் நாங்கள் நடத்துகிற இந்த போராட்டத்தை ஏதோ அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டமாகவும் ஏதோ அணிமாறுவதற்கான ஒரு முறையில் தான் இந்த எதிர்ப்பு குரல்கள்லாம் வருதுன்னு தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி அல்ல. இது வந்து அரசியல் சாசனத்துடைய அடிப்படை உரிமை மறுக்கப்படுகிற போது அதை காப்பதற்கான ஒரு முறையில் தான் எங்களுடைய குரல் என்பதை தான் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்ல போகிறோம். அதாவது சிபிஎம் என்பது ஒரு தேசிய கட்சி நடத்தக்கூடிய ஒரு பேரணிக்கே வந்து ஆளுகின்ற அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. இத்தனைக்கும் ஆளுகின்ற அரசாங்கத்தில் கூட்டணி இடம்பெற்றுள்ள சிபிஎம் கட்சி. ஆனால் ஒரு ஏழை எளிய விவசாயிகள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினால் எப்படி அவங்க அனுமதி கொடுப்பாங்க? இல்லை, அதனால தான் அதை அவ்வளோ கடுமையான பிரச்சனையாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கட்சி இப்போ எங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு மாநாடு நடந்தது, உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் முழுக்க திருச்சி மதுரை வரைக்கும் போக்குவரத்தே இல்லை. ஒரு நாள் முழுக்க அவங்க பெரிய கூட்டத்தை திரட்டினாங்க. ஒரு நாள் முழுக்க போக்குவரத்தே இல்லை. இருந்தாலும் போலீஸ் துறை முழுக்க பாதுகாப்பு கொடுத்து அதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சின்ன இதுதான். நாங்கள் இத்தனைக்கும் ஒரு 1500 பேர் கொண்ட ஒரு செந்தொண்டர் அணிவகுப்பு கடைசியாக சரி பேரணி வேணாங்க, போக்குவரத்து நெரிசல் ரைட் ஓகே, கடைசியாக ஒரு 1500 பேர் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு செந்தொண்டர் அணிவகுப்பு மட்டும் நாங்கள் நடத்திக்கிறோம். ஒரு குறுகிய தூரத்தில் நாங்கள் நடத்திக்கிறோன்னு தான் கடைசியாக எஸ்பி அவர்களிடம் நாங்கள் வந்து பேசுனது. அதுக்கு கூட அனுமதி மறுத்த நிலையில் தான் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை நாங்கள் அதிருப்தியை தெரிவிக்க கொண்டு வந்து அந்த முறையில் தான் தோழர் கே பாலகிருஷ்ணன் பேசியது. ஸோ இதை வந்து நாம் அவங்க சைடில் இப்படி அனுமதி கொடுக்காதனால தான் இப்படி பேசணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஏதோ திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துகின்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எழுதுனது போனதெல்லாம் இருக்குது. ஸோ அது உங்களுடைய அந்த மதிப்பீடு தவறு அப்படின்றத நாங்கள் வந்து விளக்குவதும், இந்த போலீஸ் அணுகுமுறையில் ஒரு மாற்றம் மாநிலம் முழுவதும் ஏற்பட வேண்டும். அது எங்களுக்காக மட்டும் நாங்கள் போய் கேட்கல. போராடுகிற உரிமையை மறுப்பது என்பது சட்டத்துக்கு விரோதமானது. அந்த போக்கை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை வந்து முதலமைச்சர்கிட்ட
நேரடியாக சந்தித்து பேசுவேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை இருப்பதாக சொல்ல வரீங்களா? இல்ல அது சொல்லி முடிஞ்சு போச்சு. உங்களுடைய கருத்து? அதே எங்களுடைய கருத்து, அது அவங்க புரிஞ்சுக்கிட்டதுல இருக்கிற தப்பு அதெல்லாம் இது பண்ணியாச்சு. ஸோ இது இதுக்கு தீர்வு காண வேண்டிய என்பதுதான் இப்ப எங்களுக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான பிரச்சனை. இப்போ பிரச்சனையே எழுப்பிட்டோம், அது ஒரு தீர்வுக்கு வரணும். அந்த முறையில் தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய புதிய செயலாளராக பொறுப்புக்கு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்பாக விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்கீங்க, பொறுப்புல இருந்திருக்கீங்க. விவசாயத்துறைக்கு இதே திமுக அரசாங்கம் பல்வேறு வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த ஒண்ணு கூட நிறைவேற்றல. இந்த நிலையில நீங்க நேரடியாக திமுக அரசையோ இல்ல முதலமைச்சரோ சந்தித்து வலியுறுத்துவீங்களா? ஏன்னா இன்னும் 1.25 வருஷம் தான் ஆட்சி முடிவடைவதற்கு இருக்கின்றது. இல்லை, அவங்க சொன்ன மாதிரி விவசாயத்திற்கான தனி நிதிநிலை அறிக்கை என்பது தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாக போட்டிருக்காங்க. விவசாய சங்க தலைவர்களை அழைத்து எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு தான் அந்த நிதிநிலை அறிக்கை என்பது, விவசாயத்துறைக்கான நிதிநிலை அறிக்கை என்பது தயாரிக்கப்படுது. ஸோ அந்த இதை அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெல், கரும்புக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உயர்வு, அதாவது அவங்க சொன்னதை முழுமையாக தரலையே தவிர ஒரு தொடர்ச்சியான உயர்வு என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றினா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்காங்க, சில இது பண்ணலை. 100% அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தோம். அது விவசாயத்துறைக்கும் பொருந்தும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் விவசாய நிலங்கள் பல்வேறு தேவைகளுக்காக கையகப்படுத்தப்படுகிறது. அது உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல மேல்மாவில் ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு, பரந்தூர்ல தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கு, அடுத்து 3வது மிகப்பெரிய போராட்டம் மதுரையில் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை விவசாயத்துக்காக அந்த விளைநிலங்களை கையகப்படுத்துவது பிரச்சனை. ஒண்ணு, விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் அரசாங்க நிலத்தை கையகப்படுத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. ஏன்னா நிலம் என்பது அவருடைய விவசாயிகளுடைய உரிமை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அவங்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அவங்களுடைய பரம்பரை சொத்து. அதை சட்டத்தை காட்டி அடாவடித்தனமான முறையில் கையகப்படுத்துவதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். 2வது, 2013ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்துவது சட்டம்னு சொல்லி நாடு தழுவிய அளவில் மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றி அதில் நியாயமான இழப்பீடு, மறுவாழ்வு மற்றும் மறு குடியேற்றம் என்பது தான் அந்த சட்டத்துடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ இங்கே என்ன பண்ணுதுன்னா, 2013ஆம் ஆண்டு சட்டத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக 1997ஆம் ஆண்டு சட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. அதில் இந்த நியாயமான இழப்பீடு, மறு குடியேற்றம், மறுவாழ்வு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு இழப்பீடு அவங்க என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் ஏற்றுக்கணும். 2013 சட்டத்தை பயன்படுத்தினா ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு நியாயமான இழப்பீடு, அங்கே நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுவர்களுக்கு மறு குடியமர்வுக்கான நிலம் கொடுக்கறது, வீடு கட்டி கொடுக்கறது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. அவங்க அந்த சட்டத்தை பயன்படுத்தாமல் 97ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை பயன்படுத்தி நிலத்தை எடுக்கிறாங்க. அதில் விவசாயிகளுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது, நிலத்தை இழக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை என்பது இருக்குது. ஸோ அதனால் அதை முதல்ல இந்த போக்கை முதல்ல கைவிடணும். விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது. விவசாயிகள் கொடுக்க விரும்பலைன்னா அதை விட்டுட்டு நீங்கள் வேறு இடத்த தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70 லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் என்பது இருக்குது, அரசு தரிசு, தனியார் தரிசு. ஆனால் இவங்க இப்போ பரந்தூரில் எடுத்துக்கிறது பூரா நல்ல நஞ்சை நிலங்கள், 13 ஏரிகள் தண்ணீர் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ போய் பாருங்க, நீங்கள் அவ்வளவு நீர்நிலைகளை அழிச்சு, அவ்வளவு நல்ல நஞ்சை நிலங்களை அழிச்சு ஒரு விமான நிலையம் என்பதிலாம் ஏற்க முடியாது. ஏன் அரசாங்கம் அதை கைவிடலை? ஏன்னா தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் பல்லாண்டுகளை தாண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஏன் மக்களுடைய மனநிலையை திமுக அரசாங்கம் சிப்காட்ல அந்த மாதிரி பல்லாண்டுகளை தாண்டி நடைபெற்று வருகிறது? உங்க மூலமா நான் சொல்லி கேட்பது, அரசாங்கம் தன்னுடைய பிடிவாத போக்கை கைவிட்டு மாற்று இடத்தை பற்றி அரசு யோசிக்கணும். பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு பதிலாக இந்த மாதிரி நீர்நிலைகளை அழித்து, நல்ல நஞ்ச நிலையங்களை அழித்து, பல கிராமங்களை காலி செய்து அங்கே தான் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பது என்கிற அந்த பிடிவாத போக்கை கைவிட்டு மாற்று இடத்த இன்னொரு விமான நிலையம் வேணுன்றது விமான போக்குவரத்து அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் அது தேவையாக இருக்கலாம். அது அரசாங்கம் ஆய்வு பண்ணி இது பண்ணியிருக்கு. பட் இந்த இடத்துல மக்கள் இவ்வளோ கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிற போது இவ்வளவு மக்களையும் பகைத்து கொண்டு அரசாங்கம் செயல்படுது என்பது அரசுக்கே கெட்ட பெயரை தான் ஏற்படுத்தும். அதனால மறுபரிசீலனை பண்ணணும், மாற்று இடத்தை பற்றி யோசிக்கணும். இப்போ இடதுசாரி கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் என்னென்ன முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறார்? இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பலப்படுத்துவது என்பதுதான் எங்களுடைய முதன்மையான என்னென்ன சவால்கள் உங்களுக்கு இருக்கின்றது? முதன்மையான பணி. அதனால் ஏற்கனவே எங்களுடைய கட்சி அணிகளை, கட்சி உறுப்பினர்களை கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபடுத்துவது, புதிய இடங்களுக்கு கட்சியை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள்,
அதே மாதிரி மக்களுடைய உள்ளூர் பிரச்சனைகளின் மீது வலுமிக்க போராட்டங்களை கட்டியமைப்பதன் மூலமாக புதியவர்கள் கட்சிக்குள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது ஏற்படும். இது எல்லாமே நாங்கள் வந்து மாநாட்டில் விவாதிச்சிருக்கோம். பட் என்னென்னா எங்களுக்கு இப்போ உடனடியாக கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டு பணி என்பது இருக்குது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் நடத்துவது என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஸோ அடுத்த 2 மாத காலத்திற்கு எங்களுடைய கவனம் முழுவதும் அதில் தான் இருக்க வேண்டும். ஒரு அகில இந்திய மாநாடு என்கிற முறையிலேயும் பல லட்சக்கணக்கான மக்களை அந்த இறுதி நாள் பேரணியில் திரட்டுவது என்கிற முறையில் நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். இந்த மாநாட்டுடைய நோக்கத்தை தமிழ்நாட்டுக்குரிய 8 கோடி மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கான முறையில் ஒரு விரிவான பிரச்சாரம் உள்ளிட்ட முயற்சிகளாக நடக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த 2 மாதத்துக்கு எங்களுடைய முழுமையான கவனமும் முதன்மையான பணியாகவும் அகில இந்திய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துறது. அதற்கு பிறகு நான் சொன்ன இந்த சித்தாந்தத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சித்தாந்தம் உலக அளவில் இருக்கிறது. மார்க்சிய சித்தாந்தம் என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு இது, ஆந்திராவுக்கு ஒரு இது கிடையாது. அது வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். அந்தந்த நாட்டினுடைய நிலைமைக்கு ஏற்ப அதை அப்ளை பண்றது. அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் இடதுசாரியுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இளைஞர்களுடைய முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது ஒரு பாதுகாப்பான சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலை வாய்ப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தமிழ்நாட்டில் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. அவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினார் விஜய். வேலையின்மையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுகிறார். இத்தனைக்கும் அவ்வளோ பேர் இளைஞர்கள் தாங்க தட்டிருந்தாங்க. வேலையின்மை, வேலை வாய்ப்பு, இந்த பிரச்சனை, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறத பற்றியே அவர் வந்து குறிப்பில்லை. ஆனால் அதுதான் இன்றைக்கி நாடு தழுவிய அளவில் மிக பிரதானமான பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனையும் அவங்களை கவி பிடிக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னிறுத்தி அணி திரட்டுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய புதிய செயலாளராக பொறுப்புக்கு வந்திருக்கீங்க. இந்த தருணத்தை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? விரும்பி இல்லை, நான் வந்து 1979 இந்திய மாணவர் சங்கத்தில் சேர்ந்து அதன் மூலமாக தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை என்பது 1979 இந்திய மாணவர் சங்கத்தில் சேர்ந்தது மூலமாக துவங்குது. ஏறத்தாழ கடந்த 40 ஆண்டுகளாக மாணவர் சங்கத்துடைய தலைவராக, மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய தலைவராக, விவசாயிகள் சங்கத்துடைய தலைவராக, இப்ப அதனுடைய தொடர்ச்சி தான் இது. மிகப்பெரிய வெற்றி கண்டதுக்கு நீங்களே ஒரு திடீர்னு வந்து நான் தலைவராயிரல. ஒரு 40 ஆண்டுகளுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நான் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான, அதெல்லாம் அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகள். மாநில செயலாளர் என்ற பதவியில் இருக்கீங்க. நிச்சயமாக இது ஒரு மிக முக்கியமான, நான் 40 ஆண்டு காலமாக கட்சியில் ஆற்றக்கூடிய பணிகளுக்கு கட்சி வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம். அதுல ஒண்ணு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த நிச்சயமாக அது மற்ற மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இதை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையான சக்தியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை வளர்ப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்குமோ அது பூரா மேற்கொள்வோம். திமுக கூட்டணியிலே இடம்பெற்றுதான் தேர்தலை சந்திப்பீங்களா, இல்ல கூட்டணி மாற வாய்ப்பு இருக்கின்றதா? ரெண்டாவது, நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த செயல்பாடுகளில் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்படும் நம்புகிறோம். மத்தியில் பிஜேபி தொடரக்கூடிய நிலையில் திமுக அணியில் தான் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் அது ஒரு நாடுதல் அளவில் மக்களுக்கு பாதகமான ஒரு ஆட்சியாக அந்த ஆட்சி இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகளை, சலுகைகளை, சட்டங்களை மாற்றக்கூடிய அல்லது பறிக்கக்கூடிய ஒரு அரசாக அது இருக்குது. ஆகவே அந்த வகையில் அதை எதிர்ப்பதற்கு திமுக உதவி என்பது தேவை. அந்த முறையில் தான் இப்போ எங்களுடைய பயணம் போயிட்டுருக்கு. படிப்படியாக அவங்களுடைய அணுகுமுறையை பொறுத்து பார்ப்போம். ஸோ 2026 சிபிஐ, சிபிஎம் திமுக கூட்டணியில் தான் இடம்பெறும் என்று உறுதியாக சொல்கிறீங்க? இல்லை, நான் அப்படி சொல்ல. கடைசி நேரத்தில் திமுகவினுடைய அணுகுமுறையை பொறுத்து தான் எங்களுடைய அந்த கூட்டணி தொடருமா முடிவெடுக்கப்படும். உதாரணத்துக்கு சாம்சங் பிரச்சனையில் சங்கத்தை பதிவு செய்யறதுன்ற குறைஞ்சபட்சம் இதை கூட அவங்க செய்யலை. அது தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய தொழிலாளிகள் மத்தியில் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த மாதிரி போக்குகள்லாம் திமுகவே திரும்ப ஆட்சியை பிடிக்கிறது கூட எந்த அளவுக்கு உதவி செய்யும் சொல்ல முடியாது. அதனால தான் அவங்களுடைய அணுகுமுறையில் மாற்ற வேண்டும். அணுகுமுறையை பொறுத்து முடிவுகள் இருக்கும் தான் நான் சொல்றேன். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வணக்கம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.